or 2 lakh crores வருமானம் கிடைக்குது. மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுங்களுக்கும் சரி. அது அப்புறம் 50-50% பிரிச்சிடணும். ஸோ 1.8 lakh crores வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனா 90,000 ஸ்டேட்டுக்கு 90,000 சென்டருக்குன்னு போகுது. அதுக்கப்புறம் அந்த 90,000 சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட 41% ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது. அதனால மிஞ்சின 23% தான் 23% தான் எங்களுக்கு கிடைக்குது. 100ல் 23 தான் எங்களுக்கு கிடைக்குது. மீதி எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது. ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு, மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம இதுல முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது ஏதோ மத்திய அரசு இப்ப வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அதெல்லாம் மோடி ஐயா ஏன் என்ன இப்படி பண்றீங்க, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஊறுகாய் தான் போட தெரியும், உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்க பொறுமையா காதுல கேட்டுட்டு தான் இருந்தோம். அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்க எதிர்மறையா பேசல. ஆனா நல்லது நடக்கும் போது இத்தனை நாள்ல பல விதமான நல்லது நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ரேட் எல்லாம் காமிச்சு கொடுத்தேன். மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன். அந்த நல்லது மோடி ஐயா அம்மா ஊறுகாய் போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லல. சொல்லாம போனா கூட எனக்கு பரவாயில்ல, நாட்டுக்கோசம் நம்ம பண்றோம், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணல. சொல்லாட்டியும் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்தந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவு எடுக்கிறாங்க. இத்தனை நாளா பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க, இன்னைக்கு பண்ற நல்லதுலயும் அவங்க தான் இருக்காங்க. அதனாலதான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி 11:30 மணி வரைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னேன். முதல்ல எடுக்கும் போதே சொன்னேன், இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்ட போது கூட கேட்டாங்க. அவரு ஆகஸ்ட் 15th பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் ஃபோர்ட்ல இருந்து, அதனால நீங்க அவர் முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஆகஸ்ட் 15க்கு பிரதமர் ஐயா சொன்னார். அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில். அதனாலதான் நான் இந்த புக்ல பாக்குறேன், இந்த இதுல தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கு. அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்துதான் எடுத்தாங்க. ஆனா இது எதுக்கு நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன்னா, கெட்ட பேர் வரணும் போது இல்ல திட்டணும் போது பிரதமர் ஐயோவோ நிதி அமைச்சரோ மத்திய நிதி அமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்ல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம், அதுலயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றத நானே எடுத்து சொல்ல விரும்புறேன். அதனாலதான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் நான் சொன்னேன். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன், மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா மக்கள் நலன் கோரி வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும்? ஜிஎஸ்டி கவுன்சில்ல இத பத்தி ரொம்ப சர்ச்சையாச்சா, டிஸ்கஷன் வந்ததா, டிபேட் ஆச்சான்னு என்ன மீடியா கேட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி விளக்கி சொன்னேன், இந்த ப்ரொபோசல் எல்லா ஐட்டம் 357 ஐட்டம் நினைக்கிறேங்க, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 350, 51, 52, 57, 350க்கு குறையாத அவ்வளவு ஐட்டம்ல விலையை குறைச்சிருக்கோம், ரேட்டை குறைச்சிருக்கும். விலைன்னா வரியை குறைச்சிருக்கும். 350க்கு மேற்பட்ட ஐட்டம்ல குறைச்சிருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, 2 ஸ்லாப், 4 இல்ல 5, 12, 18, 28 இல்லாம 2 ஸ்லாப், 5, 18 தான். அந்த ஸ்லாபையும் 2ஆ குறைச்சிருக்கும். இதை தவிர மக்கள் தொழில் செய்பவர்களுக்கு 3 நாள்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சிஸ்டம் கிளீன் பண்ணிருக்கிறோம். பேசும்போது சிலர் சொன்னாங்க, கிளாசிபிகேஷனால வரக்கூடிய விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கோர்ட் ஒரு விதமா சொல்லுது, இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோர்ட் இன்னொரு விதமா சொல்லுது. ஆக மொத்தத்துல தொழில இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எந்த ஐட்டம்க்கு நான் எந்த அமௌண்ட் வரி செலுத்திட்டு நான் மக்களுக்கு இதை விற்கணும்ன்றது புரியாத